வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்தி மொழி திணிப்பு என்பது மீண்டும் ஆரம்பமாகி இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சிகள் நமக்கு இப்போது இருக்கின்றன. இதை கண்டித்து இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் சென்னையில் இந்தி பிரச்சார சபா அருகில் பெரும் போராட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த போராட்டத்தை வழி நடத்தியவர் இப்போது நேரலையில் நம்மோடு இணைகிறார். தமிழர் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். இந்த போராட்டத்துடைய பின்னணி, இதற்கான உடனடி காரணம் என்ன என்பதை பற்றி நமது நேயர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்தி திணிப்பு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜ் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அது நிரந்தரமான ஒரு சிக்கல். இப்போது வந்திருப்பது என்னென்னா, கடந்த மார்ச் 31 ஜனாதிபதி அலுவலகத்தினுடைய ஒப்புதலோட ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் இருந்தபோது அவருடைய தலைமையில் ஒரு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டு அது 2011 அதனுடைய பரிந்துரையை கொடுத்துச்சு. அந்த பரிந்துரையில் 117 பரிந்துரையில் 114 பரிந்துரைகளை அவங்க ஏற்றுக்கிட்டு அதை ஒரு ஆணையாக பிறப்பிச்சிருக்காங்க. இந்த ஆணையில் 2-3 செய்திகள் மிக முக்கியமானது. ஒன்று தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயாவில் எல்லா இடங்கள்லையும் இந்தி என்பது ஒரு கட்டாய மொழி பாடமாக இருக்கணும். அடுத்து மாநில அரசு அதிகாரத்தின் கீழ் இருக்கிற பள்ளிகளில் மாநில அரசோடு பேசி அங்கேயும் இந்தியை 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் கொண்டு வரணும் என்பது ஒன்று. ரெண்டாவது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்திலையும் சரி, அவர்களுடைய பதவி பொறுப்பின் காரணமாக வெளியில் நடத்தக்கூடிய அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சிகளிலும் சரி இந்தியில் தான் பேச வேண்டும். குறிப்பாக இந்தி தெரிந்தவர்கள் கட்டாயமாக இந்தியில் தான் பேசணும். நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் இந்தியில் கேள்வி கேட்கணும், விடை இந்தியில் தான் கொடுக்கணும். இப்போது இதை எடுத்துக்காட்டாக பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இங்கே சென்னையில் ஒரு கப்பல் துறை தொடர்பான ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அது அதிகாரப்பூர்வமாக அமைச்சர் என்ற வகையில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா அவர் இந்தியில் தான் பேசணும். ஸோ இந்த மாதிரியான ஒன்று. அதை போல் அரசு பல்கலைக்கழகங்களில், அரசனுடைய பல்வேறு நிறுவனங்களில் நூலகத்திற்காக செலவு செய்வது, இதழ்களுக்காக செலவு செய்வதில் 50 விழுக்காட்டுக்கு குறையாமல் இந்தி சார்ந்த இதுக்கு தான் செய்யணும். தமிழ் உள்ளிட்ட மாநில மொழி படங்களில் கட்டாயமாக இந்தி இந்த துணை தலைப்புகளுக்கு சப்டைட்டில் போட்டாகும். இது அல்லாமல் துறைதோறுமான சில அறிவிப்புகள், அது அடிப்படையில் தான் நம்ம வழிக்குறிப்பில் மைல்கல்லில் இந்தி என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக அது இந்த ஆணையில் பல துறைகளில் இந்தியை திணிக்கிறதுக்கான இது வந்திருக்கு. குறிப்பாக இப்போ மோடி அரசு வந்ததுக்கு பிறகு அது தீவிரமடைஞ்சது. இப்போ காங்கிரஸ் ஆட்சியிலையும் இந்தி திணிப்பு என்பது இருக்க தான் செய்யுது. பிஜேபியினுடைய ஆட்சியில், மோடி ஆட்சியில் ஒரு ஒற்றைத்தன்மை உள்ள இந்தியாவை படைப்பது என்ற ஒரு அழுத்தம் இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குவது என்ற வழியில் இதையும் ஒன்று பண்ணுறாங்க. அதை எதிர்த்து தான் இன்றைக்கு 8 காலையில் இந்திய பிரச்சார சபாவுக்கு அருகில் நம்ம தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய முன்னெடுப்பில் பல சான்றோர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஆணையினுடைய நகலை எரிக்கிற போராட்டத்தை நடத்தணும். தலைப்படுத்தப்பட்டு மாலைக்கு பிறகு விடுதலை செய்து வந்திருக்கிறோம். இது ஒரு தமிழ் மொழியின் மீது, தமிழ் இனத்தின் மீதான ஒரு குறிப்பான தாக்குதல். ஏன்னா இந்தியாவில் சமஸ்கிருத மேலாண்மையை, இந்தி மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மொழி தமிழ். வரலாறு நடிகளும் சமஸ்கிருதத்தை எதிர்த்து போராடி தான் இது தன்னுடைய நிலையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இழந்தது ஏராளம். அதுபோல் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழினம் தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. இப்போ அதனுடைய திணிப்பில் அதிகம் பாதிக்கப்படுவது தனித்து இயங்கக்கூடிய ஒரு செழுமையான இந்த மொழியும், இந்த மொழி பேசக்கூடிய மக்களும் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. எல்லாருக்குமான பாதிப்பு தானே என்று கருதிவிட முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் எழுந்து போராடினால் நம்மளால் முடிந்த ஒருமைப்பாட்டை தெரிவிக்கலாம். ஆனால் நாம் இதை முதன்மையாக எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு மொழி திணிப்பு, மொழி ஆதிக்கம்,
அதனுடைய சாரமாக பார்த்தா ஒரு ஆரிய ஆதிக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி, தேவநாகரி எழுத்தில் இருக்கிற இந்தி என்று வெளிப்படுத்தி தெளிவாகத்தான் சொல்கிறாங்க. அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு ஆரிய ஆதிக்கத்தில் தொடர்ச்சி தமிழினத்தின் மீது இந்தியா என்ற வகையில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் இந்திய அரசனுடைய கட்டமைப்பு வகையிலும் செய்யப்படுது. இதை கண்டித்து எதிர்த்து முறியடிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது எந்தெந்த சமூகங்கள் தங்களுடைய தாய்மொழி வழியாக கல்வியை போதித்தனவோ கற்றனவோ, அது ஜப்பானிய சமூகமாக இருக்கலாம், ஜெர்மானிய சமூகமாக இருக்கலாம், இந்த சமூகங்கள் அறிவியலிலும் தங்களுடைய சிந்தனை மேம்பாட்டிலும் கணிசமான சாதனைகளை செய்தார்கள், கணிசமான தன்னிறைவை அவர்கள் அடைந்தார்கள் என்பது வரலாறு. அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்படியான ஒரு ஒற்றைத்தன்மையான திணிப்பு என்பது நாட்டின் வளர்ச்சிக்கும் நாட்டின் மேம்பாட்டுக்கும் எதிரான ஒரு முடிவு என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக மத்திய அரசுக்கு சொல்லக்கூடிய கடமை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால் 1965 அதற்கு முன்னால் 1930களில் என்ற பல தருணங்களில் நாம் ஏன் மொழியை, இந்த தாய்மொழியில் கல்வியையும் தாய்மொழியில் சிந்தனையையும் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்த ஒரு தமிழ் சமூகமாக நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அது போன்ற தரவுகளை அதிகமும் பிரசுரிக்க வேண்டிய, அதிகமும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோமா? இப்போ உண்மையிலே இப்போ எங்களை முடிந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மாத இருமுறை இதழ் நடத்துகிறோம். தொடர்ந்து இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து ஒரு அறிவியல் வழிபட்ட ஒரு எதிர்வினை ஆற்றிட்டு வரோம். பல செய்திகளை சொல்லிட்டு வரோம். அது எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு என்பதில் ஒரு போதாமை உறுதியாக இருக்குது. ஆனால் எங்களுடைய முயற்சியை விடாமல் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு தமிழ் மொழி தாய்மொழி என்ற ஒரு எல்லையோட மட்டும் நிற்கக்கூடாது. இப்போ ஜப்பான் மற்ற இதெல்லாம் சொன்னீங்க, இப்போ ஜெர்மனி, ஜப்பான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் மொழி அவர்களுடைய கையாளுகைக்கு உட்பட்டதாக இருக்கு. அந்த மொழிக்கான ஒரு அரசுரிமை கிடைச்சிருச்சு, அந்த மொழி பேசுகிற இனத்திற்கு ஒரு அரசுரிமை கிடைச்சிச்சு. எனவே அவர்கள் எல்லா இடத்துலையுமே அந்த மொழியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு மொழி தனியாக அடிமைப்படுத்தப்படாது. அந்த மொழியின் வழியாக இரண்டாந்தர குடிமக்களாக தமிழ் இனம் மாற்றப்பட்டது. இது அரசுரிமையோடு தொடர்புடையது. ஒரு ஜப்பான் இருக்குன்னா ஜப்பான் இன்னொரு நாட்டிற்கு அடிமையாக இருந்துச்சுன்னா அந்த மொழியை வைத்துக்கொண்டு அவர்கள் எதுவும் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அரசுரிமையோடு தொடர்புடையது. அந்த மொழி என்பது அந்த ஆட்சிக்கான மொழியாக, அந்த ஆட்சியாளர்களின் மொழியாக, அந்த ஆட்சிக்குரிய எல்லா விதமான அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு மொழியாக அது இருக்கணும்னா அந்த மொழி பேசுகிற இனம் என்பது ஒரு விடுதலை பெற்ற ஒரு இனமாக, தனக்கான ஒரு இறையாண்மை உள்ள அரசு அமைத்து கொண்ட ஒரு இனமாக இருந்தால்தான் அது முழுமை பெறும். இப்போ இங்கே நமக்கு சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இங்கே தொடர்ச்சியாக நம்முடைய வரலாற்று வழிபட்டு சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்த்து தனித்து நிற்கக்கூடிய தனித்தன்மை உள்ள தனி வரலாறு உள்ள ஒரு தற்சார்பான ஒரு மொழி தமிழ் என்பதனால்தான் முதல்ல அதை குறி வச்சு முதல்ல இந்தி பிரச்சார சபாவை தமிழ்நாட்டில் தான் முதல்ல தொடங்குறாங்க. காந்தி தொடங்கி வைக்கிறார். அவர் 2 முகத்தோடு இருக்கிறார். ஒன்று அந்தந்த மொழிகளில் மக்களை திரட்டுவதற்கு அந்த மொழி சார்ந்த இதழ்கள் ஊடகங்கள் வேணும் என்பதில் அவர் முக்கியமாக இருந்தார். பள்ளி கல்வியில் அந்தந்த மொழி இருக்கணுங்கிற அளவுக்கும் அவர் பேசுகிறார். ஆனால் ஆட்சி மொழியில் தலைமை பீடத்தில் இந்தி தான் இருக்க வேண்டும், அதை இவர்கள் ஏற்க செய்வதற்கு அதற்கான முனைப்பு காட்டணுங்கிறதுக்கு தான் இங்கே இந்தி பிரச்சார சபையை அவர் உருவாக்கினார். அந்த காலத்திலிருந்து இது இருக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்கத்திலிருந்து இந்த இந்திய ஆளுமை, சமஸ்கிருத ஆளுமை தான் அவங்க விரும்பினாங்க. நீங்கள் இந்திய பிரச்சார சபையினுடைய தொடக்க நிகழ்ச்சியில் காந்தி பேசுனது அதுதான். சமஸ்கிருதத்தை தான் நம்ம ஒருங்கிணைக்கிற மொழியாக வைக்கணும். அது வாய்ப்பு இல்லாத போது இந்த தேவநாகரி சாய்வுள்ள இந்தியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் இது பண்ணார். இப்போ ஒரு இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்ற சிக்கல் வரும்போது, பாகிஸ்தான் இந்தியா அந்த உருவான போது, ஒரு பெரிய மத கலவரங்களும் பெரிய அழிவும் வந்தபோது அவர் அந்த பதட்டத்தில் ஒரு சமரசமாக இந்துஸ்தானி இருக்கட்டுமே என்று அவர் சொன்னார். ஆனால் அதெல்லாம் பல செய்திகள் காந்தியினுடைய கருத்துக்கள் புறந்தள்ளப்படுது போல காந்தியினுடைய படம் ரூபா நோட்டில் இருக்கும், காந்தி கருத்து வெளியே தான். அந்த அடிப்படையில் தான் இந்திய அரசாங்கம் அவருடைய நேரடி வாரிசாக சொல்லப்பட்ட நேருவும் பட்டேலும் அப்படி தான் நடத்தினாங்க. இப்போ அந்த அடிப்படையில்
தேவநாகரி எழுத்து வடிவத்தில் இந்தின்னு அவங்க சொல்கிறதுக்கு ஆழமான பொருள் உண்டு. ஏன்னா இந்தி வந்து ஒரு ஆட்சி மொழியாக இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கான உள்ளாற்றல் உள்ள ஒரு மொழி கிடையாது. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு ஒரு ஈடு கொடுக்கறதுக்கு சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி என்பது தான் தேவநாகரி வரி வடிவத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது மட்டுமே இல்லை, இந்தி மொழியில் ஏதாவது சொற்கள் பஞ்சம் ஏற்பட்டால் அது சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு மொழியை தான் சொல்கிறாங்க. எந்த மொழியிலேருந்து வேணால் எடுத்துக்கிட்ட, இப்போ ஆங்கிலத்தில் இருக்க எந்த மொழியில் வேணால் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, இவர்கள் வந்து குறிப்பாக அரசமைப்பு சட்டம், ஒரு மொழியியல் அறிஞர்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை இந்திய அரசமைப்பு சட்டம் வரையறுக்குது அப்படின்னா திட்டமிட்ட ஒரு மொழி ஆதிக்கம். இரண்டாந்தர குடிமக்களாக மற்றவர்களை வைப்பதுன்னு பொதுவாக சொல்ல முடியாது. விடாமல் நின்று கொண்டிருக்கிற தற்சார்புள்ள தமிழினத்தை குறிவைத்து தாக்குவது என்பது அதன் முதன்மையான செய்தி. அது ஏன்னா ஒட்டுமொத்த துணைக்கண்டம் முழுவதும் வாழ்ந்த இனம் தமிழினம் ஒடுக்கப்பட்டு விரட்டப்பட்டு ஒரு மூலையில் நிற்கிறோம். இது வந்து தன்னுடைய மொழியின் மூலமாகத்தான் தன்னுடைய இருப்பை முதன்மையாக தக்க வச்சுக்கிட்டு. ஸோ இதை வந்து முறியடிக்கணும் என்பது தான் அதை பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த ஒரு அரசு உரிமையோட தொடர்புடைய சிக்கல் என்பதை இணைத்து தான் அதை பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இது வந்து அந்தந்த மொழியில் படித்தாக்க அறிவு வளரும் என்பது வந்து அவர்களுக்கும் தெரியாத உண்மை கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற கல்வி உளவியல் வளர்ந்துருக்கிற இந்த காலத்தில் ஒரு எந்த ஐயத்திற்கும் இடமில்லாமல் மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு உண்மை என்னென்னா அவரவர்கள் மொழியில் படிப்பது என்பது தான் அவருடைய அறிவு வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் பயன்படுது. அவர்கள் இந்த இனத்தின் மேன்மையை முதன்மை தன்மைக்கு அது வருவதை அல்லது சமமாக வருவதை விரும்பாததனுடைய விளைவு தான். அதனால் வந்து அந்த மொழி அந்தந்த மொழியில் படித்தா அறிவியல் பூர்வமாக அதுதான் உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான். இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு வகையில் அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் பின்தள்ளப்பட்டாலும் அது டெல்லியில் அதிகாரத்தில் பங்கு வகிப்பதாகட்டும், அதாவது ஒட்டுமொத்த நாட்டுக்கு தலைமை ஏற்பது என்பதில் அவர்கள் பின்தள்ளப்பட்டாலும் உலக அளவில் அறிவில் சிறந்தவர்களாக இன்றைக்கு கூகுளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு தமிழராக இருக்கிறார். இதே போல பல உதாரணங்களை நாம் காட்ட முடியும். போயிங் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகளில் தமிழ் பேசுபவர்கள் இருந்திருக்கிறார். இதே போல உலகளாவிய பல நிறுவனங்களில் தலைமைத்துவ பண்புகளோடு தமிழ் மக்கள் இருந்திருக்கிறார்கள். இதற்கு 2 விதமான விஷயங்களை சொல்கிறார்கள். ஒன்று, கடந்த 50 வருடங்களாக தமிழ்நாடு இந்த இரட்டை மொழி என்கிற ஒரு தன்மையை, தமிழ் ஆங்கிலம் என்கிற ஒரு தன்மையை வைத்தது. அதனால் அந்த சர்வீஸ் எக்கனாமி என்று சொல்லப்படக்கூடிய சேவை பொருளாதாரம் தலை தூக்கிய போது தமிழ்நாடு முன்கை எடுக்க முடிந்தது. ஒருவேளை இது மும்மொழியாக இருந்திருந்தால் இந்த மேன்மை தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்காது, இந்த பொருளாதார மேன்மை தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்காது என்று சொல்கிறார்கள். ஸோ இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இதை தாண்டி, இந்த அரசுரிமையை தாண்டி மேன்மை வருவதற்கு இந்த இரட்டை மொழி என்கிற கடந்த 50 வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த கொள்கை என்பது பயன்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள்? அதாவது இந்திய ஆதிக்கத்திலிருந்து இது ஒரு கொல்லைப்புற வழிதான், ஒரு பைபாஸ் தான் ஆங்கிலம் என்பது. உண்மையில் ஜப்பானியர்களைப் போல முழு உரிமை பெற்றதாக, ஜெர்மானியர்களைப் போல முழு உரிமை பெற்றதாக தமிழ் மொழி இருக்குமானால், அரசுரிமையோடு இருந்திருக்குமானால் இன்னும் கூட மேன்மை அடைந்திருக்க முடியும். இது ஏன்னா அதுக்கான ஒரு அரசு அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அதுக்கான மக்களை, அதற்கான அறிவாளர்களை, ஆற்றல் உள்ளவர்களை எடுத்து செல்வதற்கான ஒரு அரசு இருந்தது. அந்த வாய்ப்பு இல்லாத போது தனி மனித முயற்சிகள், இதுக்கு ஒரு ஆங்கில அறிவு என்பது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் என்பது போல அது பயன்படுது. அந்த அளவில் தனி மனித முயற்சிகளில் அந்த தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ற இடங்களை பிடித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசின் ஆதரவோடு அரசின் கொள்கையாக இருந்திருக்குமானால் இந்த மொழிக்கு, தமிழ் மொழி, ஆங்கிலமே வேண்டியது, தமிழுக்கான எல்லா இடங்களும் கிடைத்திருக்குமானால் இன்னும் பெரிய இடத்தை அடைந்திருக்க முடியும், பெரிய அறிவாளர்களாக வளர்ந்திருக்க முடியும். இந்த தமிழை வைத்துக்கொண்டு வேறு எந்த மொழியையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு, மிக எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய இலக்கண கட்டமைப்பு, இதனுடைய செழுமை என்பது வேறு எந்த மொழியும் கற்றுக்கொள்வதற்கான மிக வளமான அடித்தளத்தை உருவாக்கும். எனவே எந்த மொழிக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போய் அதனுடைய இதாக இருந்தால் கூட அவங்க மிக எளிதாக அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த இடத்தில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்க முடியும். தனி மனித முயற்சிக்கு இவ்வளவான வாய்ப்பு இருக்குது. அது ஆங்கிலத்தின் மூலம் வந்ததுன்னு சொன்னால் இவர்களுடைய ஆற்றல் ஆங்கிலத்தின் மூலம் வெளிப்பட வேண்டிய ஒரு தன்மை இருந்திருக்கு. அதில் இந்த இந்தியை எதிர்க்கிற முயற்சியில் தற்காலிகமாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வது என்ற இடத்தில் நமக்கு வந்தது என்பது அந்த அளவுக்கு அது பயன்படுறது. முழுமையாக தமிழ் வந்திருக்குமானால் இன்னும் பெரிய அளவுக்கு போயிருக்க முடியும். அதுதான்.
இல்லை, இன்றைக்கும் உயர் நீதிமன்றத்தின் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்பதை அரசு தீர்மானமாகவே, சட்டமன்ற தீர்மானமாகவே பலமுறை வழிமொழிந்தும் கூட அதற்கு பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை மத்திய அரசின் அந்த இறுக்கம் என்பது இன்னும் ஒரு தடையாக இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய அரசுகள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாலும், மக்கள் உணர்வுகளை பிரதிபலித்தாலும் கூட மத்திய அரசு ஏதோ ஒரு வகையில் முட்டுக்கட்டையாக தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய அரசுகள், இங்கு இருக்கக்கூடிய பெரும் கட்சிகள், இவர்கள் இந்த உணர்வுகளை பிரதிபலித்தாலும் கூட மத்திய அரசு ஒரு தடை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த மத்திய அரசு முழுக்க முழுக்க கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்கிற ஒரு கோஷத்தை இப்போது முன்வைக்கிறது. குறிப்பாக பெரும் தலைமைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன தமிழ்நாட்டில் என்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியான ஒரு கோஷத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இளையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த வரலாற்று பின்னணியோ இந்த மொழி உரிமை, தனியுரிமை போன்ற விஷயங்களோ அதிகமாக அவர்கள் அதை படிக்கவில்லை, அதை பற்றி பேசவில்லை என்கிற சூழலில் இந்தியையும் நான் அதிகபட்சமாக படித்துக் கொண்டால் எனக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் தானே என்கிற ஒரு அணுகுமுறையும் இதற்குள் புதிந்து கிடக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள்? இந்த இடைப்பட்ட காலத்தில் இது ரெண்டு பகுதியாக நான் பிரித்து சொல்கிறேன். இப்போ இந்த வரலாறு தெரியாத ஒரு சிக்கல் காரணமாக வந்திருக்கிற ஒரு சிக்கல். இன்றைக்கி ஒரு பொதுவாக இந்த ஹிந்தி படித்தா வேலைவாய்ப்பு அதிகரிக்கும், அதற்கான பரப்பளவு விரிவடையும், குறிப்பாக இந்தியா முழுவதும் வேலை கிடைக்கும் என்பது ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு மாயை. அந்த மாயையில் ஒரு பகுதி இளைஞர்கள் பெற்றோர்கள் விழுந்திருக்காங்க என்பது உண்மைதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தொடர்வண்டித்துறையில், இந்திய அரசு நிறுவனங்களில், இப்போ வருமான வரித்துறையில் இதிலெல்லாம் போட்டித் தேர்வு இந்திய ஆங்கிலத்தில் நடக்குது. இப்போ அண்மையில் தான் தொடர்வண்டித்துறையில் தமிழும் சேர்த்துருக்குறாங்க. மம்தா பானர்ஜி வந்ததுக்கு பிறகு தான் தமிழும் சேர்த்துருக்காங்க. இப்போ அந்த ஹிந்தி ஆங்கிலம் ரெண்டில் ஒரு போட்டித் தேர்வு நடக்கிற போது தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ரெண்டு மொழியுமே அயல்மொழி தான். ஹிந்தியும் சரி, ஆங்கிலமும் அயல்மொழி தான். எனவே அந்த ரெண்டு அயல்மொழிகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அவங்க எழுதும்போது அந்த தடைகளை தாண்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வேகத்தோடு அவர்களால் முன்னேற முடியும், மதிப்பெண் பெற முடியும். இந்தி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியில் எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. எனவே இந்திய அரசு நிறுவனங்களில், இந்திய அரசு துறைகளில் அவர்களுக்கு இந்தியில் எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்தியா முழுவதும் அவர்கள் தான் முதல் வாய்ப்பை பெற முடியும். இந்தியா முழுவதும்னா வட இந்தியாவில் மட்டுமே இல்லை, இங்கேயும் பெற முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற வருமான வரித்துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, தொடர்வண்டித்துறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ புதுசாக இப்போ ஒரு 348 பேர் எடுத்துருக்காங்கன்னா 300 பேர் வருமான வரித்துறையில் இந்திக்காரர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் வர்றாங்க. அதுபோல் இப்போ தொடர்வண்டித்துறையில் நம்ம நல்லாவே பார்க்கலாம். சின்ன சின்ன தொடர்வண்டி நிலையங்களில் கூட, அதிக வண்டி நின்று செல்லாத இடங்களில் கூட கொடிகாட்டுற வேலையிலிருந்து கதவு திறக்கிற வேலையிலிருந்து எல்லா வேலைகள்லையும், எல்லா நிலைகள்லையும், ஒரு கலாசி என்ற நிலையில் இருக்கக்கூடிய வேலையிலிருந்து எல்லா நிலை வேலைகள்லையும் அவர்கள் இந்திக்காரர்கள் உட்கார்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு. போட்டித் தேர்வு இந்தியில் ஆங்கிலத்தில் நடக்கிற போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ரெண்டுமே அயல்மொழி தான். இப்போ இந்த நிலையை இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் சில பேருக்கு என்னென்னா, இந்தியை எடுத்ததுனால இங்கே நம்ம ஏதோ எழுந்துட்டோம் அப்படின்னு கருதுறதை ஏற்றுக்கிட்டு நம்ம இங்கே இந்தியையும் இங்கே கொடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் என்ன நிலை வரும்னாக்க, தமிழ்நாட்டினுடைய போட்டித் தேர்வில் அரசு நிறுவனங்கள், அரசு துறைகளில், அரசு எல்லா இடங்கள்லையும் இந்தியும் ஒரு போட்டித் தேர்வு மொழியாக இருக்கும். வினாக்கள் ஹிந்தியில் கேட்கப்படும், நீங்கள் விடைகள் ஹிந்தியில் தரலான்னு வந்துருச்சுன்னா இந்திக்காரர்களுக்கு இங்கே இருக்கிற வேலை வாய்ப்புலேயும் உட்காந்துக்குவாங்க. காவல்துறையிலையோ அல்லது வட்டாட்சியர் அலுவலகத்திலையோ, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையோ, ஒரு கீழ்நிலையிலிருந்து இடைநிலை அதிகாரிகள் வரையிலும் எல்லா இடத்துலையும் அவங்க உட்காந்துக்கிறதுக்கான ஒரு கணிசமான எண்ணிக்கையில் உட்காந்துக்குவாங்க. அப்போ அது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, இருக்கிற வேலைவாய்ப்பு பறிபோகுமே தவிர புதிய வேலைவாய்ப்புகள் இந்தியா முழுவதும் கிடைக்கும் என்பதில் ஒரு அடிப்படை இருப்பது கிடையாது. அது ஒரு மாயை. இருப்பதை இழப்பதற்கு தான் அது பயன்படும். சமீபத்தில் கூட ஒரு உதாரணம், தபால் துறையில் தேர்வுகளை வெளி மாநிலத்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தமிழ் மொழி அதில் ஒரு பாடமாக இருந்திருக்கிறது, ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கிறது. அதில் அவர்கள் தேர்வு பெற்று தமிழ்நாட்டில் தபால் துறையில் வெளி மாநிலத்தவர்கள் அதிகமாக பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இதில் என்ன விதமான சூழ்ச்சி இருந்தது என்பது பற்றி ஒரு தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் வரக்கூடிய அளவுக்கு அது பேசப்பட்டது. இது போன்ற விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தொடர்ந்து நடக்கும்.
இப்போ நான் வந்து 2-3 எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியும். ஒன்று, இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்மை காலம் வரையிலும் தனியார் நிறுவனமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வெளி மாநிலத்து பையங்க, குறிப்பாக வட மாநிலத்து பையங்க வந்து சேருவாங்க. இங்கே இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். இப்போ அந்த அடிப்படையில் இந்த ஓபிசி, பிசி, எஸ்சின்னு வந்து அவங்க சான்றிதழை காட்டுவாங்க. இந்த பட்டியல் மண்டல் கமிஷன் படி நமக்கு பிசி பட்டியலுங்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டு பட்டியல் தான் ஏற்கப்பட்டிருக்கு. இது இங்கே வராதுப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, பின்னாடி பேக்கில் இது சரியாக வருமானு கேட்பாங்க. இது வரல இன்னொன்று சரியாக வருமானம் 3 சாதி சான்றிதழ்களும் வச்சுருப்பாங்க. நான் நேரடியாக பார்த்த ஒரு உண்மை. இது நீங்கள் வேறு மாநிலத்தில் தமிழ்நாட்டில் செய்யவே முடியாது. இந்திக்காரங்கள்ட்ட அப்படி செய்ய முடியாது. அப்படி எளிதாக அவங்க வந்து செய்ய முடியாது. ஒரு ரயிலில் டிக்கெட் வாங்காமல் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் எளிதாக அங்கே இருக்குது. அதை நம்ம அதாவது அதுக்கு மேலே அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியிலேருந்து ஒரு கர்ச்சிப்பை போட்டோம்னா என்னதான் முண்டிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த கர்ச்சிப்புக்கு மரியாதை கொண்டு யாரும் உட்கார மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து வடநாட்டுக்காரர்கள் வந்து போகும்போது அதை சங்கிலி போட்டு பூட்டு போட்டு தான் இருக்க வேண்டிய நிலைமை. அதுதான் அவங்களுடைய இடமா இருக்குது. இப்போ அந்த நிலைமை என்பது எல்லா இடங்களையும் தொடருது. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஹரியானா பையங்க வந்ததுக்கு 25 மதிப்பெண்ணுக்கு தமிழில் 24 மதிப்பெண் வாங்கியிருக்கிறான். கிட்டத்தட்ட அனைவரும் 85-89 விழுக்காடு பையங்க அப்படி வாங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு பையனுடைய நண்பரை எடுத்து பிடிச்சி அவங்களுடைய தொலைபேசி எடுத்து பிடிச்சி நம்மளுடைய நண்பர்கள் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. வணக்கத்துக்கு பதில் கூட அவனால் வணக்கம் சொல்ல முடியல. அவன் எப்படி வெற்றி பெற்றிருக்கான்? இந்த ஊழல் வந்து இங்கே நீங்கள் தமிழ்நாட்டை விட இந்த வடநாட்டில் அதிகமாக செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஆவடியில் இந்த டேங்க் ஃபேக்ட்ரி தொழிற்சாலையும் சரி, ஆவடி அந்த படை உடை தொழிற்சாலையும் சரி, இப்போ பெரிய சிக்கல்கள் நடந்து அதெல்லாம் அதை வந்து அது அங்கே நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நம்ம அமைப்பு மட்டுமில்லை, பல அமைப்புகளும் சேர்ந்து நடத்துகிறோம். அதனுடைய ஒரு நெருக்கடியில் என்ன ஆயிடுச்சுன்னா, தவறாக சேர்ந்தவர்களை கணக்கெடுப்பது என்பது வந்து இதுவரையிலும் 3-4 பேர் என்பது வந்து வேற ஒரு பேரில் எழுதிட்டு இவர் வேலையில் இருக்கிறார். அந்த மாதிரியான ஊழல்கள் என்பது நடக்குது. இப்போ நேரடியாக ஒரு மொழி ஆதிக்கம் என்பதனால கூடுதலான வாய்ப்புகள் அவர்கள் பெறுகிறார்கள் என்பது ஒரு பொதுவான விஷயம். இதை தாண்டி இந்த மாதிரியான செய்தியும் நடக்குது. அதுக்கு வந்து அது ஒரு இங்கே வந்து ஒரு திட்டமிட்டு இந்த இடங்களை கைப்பற்றுவது என்ற வகையில் அவர்கள் வந்து மேலிருந்து கீழ்வரிலிருந்து திட்டமிட்டு அதை செய்கிறாங்க. நீங்கள் தமிழில் தேர்வு எழுதுறதுக்கே தமிழே ஒரு சொல் கூட பேச தெரியாத ஆள் நான் வந்து 25-24 மதிப்பெண் வாங்கினேன் அப்படின்னா இதை ஒரு மோசடி, இதை செய்ய முடியும். அந்த வாய்ப்பில் அவர்கள் இருக்கிறார். அதனுடைய வலைப்பின்னலுக்குள்ள அந்த வாய்ப்பில் அவர்கள் இருக்கிறார். ஒரு மொழி ஆதிக்கம் என்பது இதற்கான துணை வாய்ப்புகளையும் கொடுக்குது, சட்டவிரோதமான வாய்ப்புகளையும் அவர்களுக்கு கொடுக்குது. அப்படிதான் அதை வர்றாங்க. இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தான் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ஒழுங்குக்கு இங்கே இருக்கிற ஒழுங்குக்கு ஏகப்பட்ட வேறுபாடு. அது இங்கே வர 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 அந்த சிக்கல் இருக்குது. அவங்க வடநாட்டுக்காரர்கள் இங்கே வந்து சாதாரண உடல் உழைப்புல கூட வந்து இருக்கிறாங்க. அப்படி வந்திருக்கிற இடத்துல கூட அதன் மூலமாக வரக்கூடிய துணை விளைவுகள், ஒரு குற்றமயமாவது, அந்த குற்றவாளிகள் முதல்நிலை காவல்துறையில் வந்து இதுவரையும் பதிவாகாத குற்றவாளிகளாக இருந்து அதனால் வரக்கூடிய சிக்கல்கள், இப்படி நிறைய அதனுடைய விளைவுகள் என்பது இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற மக்கள் தொகையினுடைய டெமோகிராஃபியே மாற்றிடுது. இந்த இந்திக்காரர்களுடைய வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது இங்கேயே நிலையான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்குது. இங்கேயே இருந்துட்டாங்க அப்படின்னா கணிசமான மக்கள், அது வந்து இங்கே இருக்கக்கூடிய சமூக சூழலை, அரசியல் சூழலை மாற்றும். இப்போ அவர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக ஒரு தொகுதியில் இருந்துச்சுன்னா அவர்கள் விரும்புகிற ஆட்களை பதவிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. நல்ல எடுத்துக்காட்டு புதுச்சேரி வெளியாளர்களால் நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு அதனுடைய மாநிலத்தினுடைய கட்டமைப்பு அப்படி இருக்குது. மாகையிலேருந்து வந்துடலாம், ஏனாமிலேருந்து வந்துடலாம், ஏதோ ஒரு வழியில் வந்து சேர்ந்துடலாம். அப்படி வரும்போது என்ன ஆகிடுது, நீங்கள் வந்து அங்கே இருக்கிற அரசியலில் இந்த தமிழ்நாட்டினுடைய அடுத்த வாசல் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற கழகங்கள் அங்கே ஆட்சிக்கே வர முடியாது. ஏதாவது ஒரு அனைத்து இந்திய கட்சி தான் வர முடியாது, அல்லது ஒரு அனைத்து இந்திய பேர் உள்ள ஒரு கட்சி தான் வர முடியாது. காரணம் என்னென்னா, இதுதான் விஷயம். நீங்கள் வந்து ஒரு வெளி மாநிலத்துக்காரர்கள் இங்கே வந்து இந்த மொழி வாய்ப்பின் காரணமாக இங்கே வந்து தங்கிட்டாங்கன்னா அரசியலில் அவர்கள் தலையிடுவார்கள். இப்போ வந்து ஒரு அறகுறையாக இந்த ஊழல் ஒரு வாய்ப்புகளுக்காக அவர்களோடு தாராளமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த கழகங்களுக்கே நாளைக்கு சிக்கல் வந்துடும். அவர்களுடைய இடத்தை அவர்களுக்கு முதன்மையான ஒரு வாய்ப்பு சாய்ஸ் என்பது என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி தான். அடுத்த சாய்ஸ் வந்து காங்கிரஸ் கட்சி. இதுக்கு பிறகுதான் மற்றதுக்கே வருவாங்க. எனவே இது வந்து இந்த ஒரு முடிவு செய்யக்கூடிய இடத்தில் அவர்கள் சில தொகுதிகளில் வந்து விட்டால் பெரிய சிக்கலாயிடும்.
ஒரு சிறிய மாநிலமாக புதுச்சேரி இருக்குது. அதில் ஒரு தொகுதி என்பது ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வார்டு மாதிரி தான். அந்த இடத்தில் சில தொகுதிகளே அவர்களால் வைக்க முடியும் போது ஆட்சியையே அவர்களால் நிர்ணயிக்க முடியும். அது பெரிய விளைவுகளை உண்டாகும். அதை வந்து எல்லா வகையிலும் அதை யோசித்து பார்க்கணும். தமிழ்நாட்டில் இது வெறும் வேலைவாய்ப்பு சிக்கலோ ஒரு இன ஆதிக்கம் வந்து அப்படி தனித்தனியாக பார்க்க வேண்டியது. ஒட்டுமொத்தமாக நாம் இரண்டாந்தர குடிமக்களாக மாற்றப்படுவதும் நாம் நினைக்கிறபடி இங்கே கூட ஒரு நிர்வாகம் நடத்த முடியாது என்ற நிலைமையும் தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக மிக அழகாக எப்படி இந்த மொழி உரிமை என்பது ஒரு சமூகத்தின் தன்னுரிமையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக விளக்கமாக சொன்னீர்கள். எங்கள் அரங்குக்கு வந்து பேசியதற்கு மிக்க நன்றி ஐயா. நல்ல வளர வேண்டும் இப்போது.